वक्रतुण्डमहाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। जय जानकीकान्तस्मरणं जय जय राम राम। பாலமகாகணபதி கி ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஏலுகுண்டலபாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. அதாவது இந்த வருஷம் 2024 ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி ஆவணி மாதம் 3ஆம் நாள் திங்கட்கிழமை யஜுர்வேத ஆவணியாவட்டம் மற்றும் ரிக்வேத ஆவணியாவட்டம் இது ரெண்டும் ஒரே நாளைக்கு வருது. இந்த ஆவணியாவட்டம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஆவணியாவட்டத்தை நமக்கு சிராவணம் அப்படின்னு சொல்லலாம், ஆவணியாவட்டம்னு சொல்லலாம். அதாவது வேதத்தில் ரொம்ப முக்கியமான நாள் உபாகர்மான்னு சொல்லுவாள். இதை உபாகர்மான்னு சொல்லலாம். அதாவது தெய்வங்களுக்கு நிறைய பண்டிகைகள் நிறைய வரும். ஒரு மாதத்துலேயும் நிறைய பண்டிகைகள் வரும். ஆனால் வேதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை சொன்னால் அது உபாகர்மா ஆவணியாவட்டம் தான். அப்படிப்பட்ட இந்த வருஷம் 24 ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு வருது. அப்போது இந்த ஆவணியாவட்டத்தில் எதுக்காக பண்ணுறோம், ஆவணியாட்டம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல ஆவணியாவட்டத்தன்னைக்கு கார்த்தால சந்தியாவந்தனம் பண்ணணும். அதுக்கப்புறம் காமோகாரிஷி ஜப சங்கல்பம் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரம்ம யஜ்யம், அதுக்கப்புறம் மகா சங்கல்பம், அதுக்கப்புறம் காண்டரிஷி தர்ப்பணம், காண்டரிஷி தர்ப்பணத்துக்கு அப்புறம் வேதாரம்பம், ஹோமங்கள் அதெல்லாம் உண்டு. ஸோ இது எப்படி கேட்டால், இந்த 2021 அந்த சமயத்தில் சில அந்த கொரோனா அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்ததுனால நிறைய பேருக்கு இந்த வீடியோ மூலமாக எல்லாருக்கும் இந்த ஆவணி ஆவட்டம் அனுப்பியிருக்கோம். இது 2-3 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஆவணி ஆவட்டம் ப்ளஸ் அடுத்த நாளைக்கு காயத்ரி ஜபமும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2024 இந்த ஆவணி ஆவட்டம் ஒரு 6-7 பார்ட்டாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த ஒவ்வொரு பார்ட்லேயும் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். இது முக்கியமாக என்ன கேட்டால், நிறைய பேருக்கு சிலவாளுக்கு டைம் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவான்னா, ஆற்றுலே பூனலை மாற்றிட்டு போவாள். பொதுவாக அப்படி கேட்டால் ஒரு குரூப்பாக நடக்கிற இடத்துல போய் ஆவணியாவட்டம் பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம். அப்படி அவளுக்கு பண்ண முடியாத பட்சத்தில் ஆற்றுலே பூனலை மாற்றிண்டு அதுக்குள்ள மந்திரங்கள்லாம் சொல்லி பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ மூலமாக ஒரு சின்னதாக ஒரு இது நான் எடுத்து அனுப்பியிருக்கோம். அது வருஷம் அனுப்புகிறேன். இந்த 2-3 வருஷமாக அனுப்பின்னு இருக்கேன். அப்போ இந்த வருஷமும் நாங்கள் எங்களுடைய கோவிலில் வீடியோ எடுத்து அனுப்புகிறோம். சன்சிட்டி வசாயில் ரொம்ப விசேஷமான நாங்கள் ஒரு முருகன் கோவில், முருகன், பாலாஜி, கணபதி இதெல்லாம் நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி இந்த ஏப்ரல் மாதம் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். அந்த கோவிலில் முருகனோட சன்னதியிலேருந்தே இந்த ஆவணியாவட்டத்தை வீடியோ எடுத்து நாங்கள் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கோம். இந்த ஆவணியாவட்டம் ரொம்ப முக்கியமானது. இதை கண்டிப்பான முறையில் எல்லாருமே பண்ணணும். இது ரொம்ப வேதத்துக்கு ரொம்ப உகந்த நாள். இது பழைய காலத்தில் வேதம் படிக்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு படிக்க முடியாமல் போயிருக்கோம். அதுக்காகவும் அவள் என்ன பண்ணியிருக்கா சொன்னால், இந்த ஆவணியாவட்டத்தில் இந்த வேதத்தில் முக்கியமான சில மந்திரங்களை வேதாரம்பம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டு வச்சு அவளுக்கு கொடுத்துருக்கா. ஸோ அந்த ஆவணியாவட்டத்தில் ரொம்ப முக்கியமான இந்த பிரம்ம யஜ்யம், காண்டரிஷி தர்ப்பணம், அப்படி வேதங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு ஃபெஸ்டிவலாக்கும் இந்த ஆவணியாவட்டம். இந்த ஆவணியாவட்டத்தில் எல்லாரும் அதை விடாமல் அதை நமக்கு எல்லாம் பண்ணணும். பூனல் மாற்றிக்கணும், காயத்ரி ஜபம் பண்ணணும், அடுத்த நாளைக்கு காயத்ரி ஜபம் பண்ணணும். இந்த காயத்ரி ஜபம் என்ன கேட்டால் ரொம்ப முக்கியமானது. வேதத்தில் ரொம்ப பிரதானமாக சொல்லியிருக்கிறது காயத்ரி மந்திரம் தான்.
நகாயத்ரியா பரோ மந்திரா ந மாதுர் தெய்வதம் பலம். காயத்ரி மந்திரத்துக்கு மேலே எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த காயத்ரி மந்திரமும் அடுத்த நாளைக்கு எல்லாம் பண்ணணும். இது ஒவ்வொரு பார்ட்டாக நாங்கள் வந்து எடுத்து அதில் அனுப்பியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஆவணி ஆவட்டத்தை நீங்கள் ஆற்றுல பண்ணுறதா இருந்தாலும், சப்போஸ் நீங்கள் ஆற்றுல பண்ணுறேன் இந்த வீடியோ மூலமாக பண்ணுறதா இருந்தாலும், அவாவா வாத்தியார் அவாவா குரு இருக்கா, அவளுக்கு நீங்கள் அந்த குரு தட்சணை குரு சம்பாவனை கண்டிப்பான முறையில் நீங்கள் அதை பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய குரு யாரோ அவளுக்கு அந்த குரு தட்சணை கண்டிப்பாக அவள் மூலமாக நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி என்னுடைய பிரார்த்தனை. இது வந்து ஆவணி ஆவட்டத்துக்கு வந்து எல்லாருக்குமே வந்து வாத்தியார் பேப்பரை அனுப்பியிருப்பார். நீங்கள் வந்து வாங்கின்றிருப்பேல், சிலவாள் வந்து வாத்தியார்கிட்ட வந்து பேப்பரை வாங்கின்றிருப்பேல். சிலவாளுக்கு தமிழ் பேப்பர், இது வந்து தமிழ் பேப்பர், சிலவாளுக்கு மலையாளம் பேப்பர் இருக்கும், சிலவாளுக்கு வந்து இங்கிலீஷ் பேப்பர் இருக்கும். அது என்ன உங்களுக்கு வந்து என்ன மொழி உங்களுக்கு அது தெரியுமோ அந்த மாதிரி அதை பார்த்து கூடி நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து பவித்திரமும் அந்த தர்பையும் கொடுத்துருப்பார், 2 பவித்திரம். இது வந்து காமோகாரிஷி ஜபசங்கல்பத்துக்கும் ஆவணி ஆவட்டம் ஃபுல்லாக ஒரு பவித்திரமும் நம்மளை யூஸ் பண்ணுறது. இதில் வந்து மொத்தம் 12 தர்பைகள் இருக்கும். அது மாதிரி இந்த 12 தர்பைகள் ஆவணி ஆவட்டத்துக்கும் காயத்ரி ஜபத்துக்கும் சேர்த்து கொடுத்துருக்கா. இது அடுத்த நாளைக்கு காயத்ரி ஜபத்துக்கு அப்படி 2 பவித்திரமும் 12 தர்பையும் கொடுத்துருப்பார் வாத்தியார் அதில் இருக்கும். அடுத்தது வந்து பிரம்மச்சாரிகளுக்கு வந்து 1 வரி பூணல், பிரம்மச்சாரிகளுக்கு இந்த 1 வரி பூணல். அடுத்தது கல்யாணமாகி புதுசாக உள்ளவாளுக்கு வந்து 2 வரி பூணல். இது வந்து 3 வரி பூணல். கல்யாணமாகி இந்த பிதிருக்காரியங்கள்லாம் பண்ணுறவாளுக்கு 3 வரி பூணல். பிரம்மச்சாரி பூணல் இந்த கல்யாணமாகி புதுசாக உள்ளவாளுக்கு 2 வரி பூணல். இது வந்து இந்த பிதிருக்காரியங்கள்லாம் பண்ணுறவாளுக்கு 3 வரி பூணல் செலவாக போட்டுருப்பா, அவளுக்கு 3 வரி பூணல். இது எல்லாமே வச்சுருக்கோம். அது தவிர ஆவணி ஆவட்டத்துக்கு மெயினாக என்னென்ன நமக்கு வந்து முதல்ல எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் இதில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஒரு தாம்பாளம் வேணும், ஒரு பஞ்சபாத்திர உத்தரணியில் வந்து ஜலம் வெள்ளம் வேணும், அடுத்தது ஒரு சொம்புலையும் ஜலம் வேணும். ஏன்னா இந்த தர்ப்பணங்கள்லாம் பண்ணுறதுக்கு, பிரம்ம யஜ்யம் பண்ணுறதுக்கோ இந்த காண்டரிஷி தர்ப்பணத்துக்கோ ஜலம் வந்து கண்டிப்பாக வேணும். அதனால் வந்து ஒரு பஞ்சபாத்திர உத்தரணியும் ஒரு சொம்பும் வச்சுருக்கேன். இது நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து இதில் வந்து சும்மா நூல் சுற்றி வச்சுருக்கேன். இது நூல் சுத்தாமலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் அதை வந்து நூல் சுற்றினது வச்சுருக்கேன். நம்ம தான் அந்த கோவிலில் இருக்கிறதுனால அந்த கோவிலில் உள்ள சொம்பை வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு இதுக்காக வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இந்த எள்ளு அக்ஷதையும் இந்த காண்டரிஷி தர்ப்பணத்துக்கு வந்து தேவரிஷி பித்ரு தர்ப்பணம்னு சொல்லுவா. ரிஷிகளும் தேவர்களும் சேரும்போது அக்ஷதையும் எள்ளும் சேர்த்துக்கணும். அதனால் தேவரிஷி தர்ப்பணத்துக்காக இந்த எள்ளும் அக்ஷதையும் சேர்த்து வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து முதல்ல வந்து ஆவணி ஆவட்டத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டிய இந்த பொருட்கள் இதெல்லாமே நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஆவணி ஆவட்டத்துக்கு நம்ம அந்த பார்ட் எல்லாம் ஒவ்வொரு பார்ட்லேயும் நமக்கு என்னென்ன வேணுமோ அது பக்கத்துலேயே வச்சுட்டாதான் நமக்கு வந்து சௌரியமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு டிஸ்பிளேக்காக உங்களுக்கு நான் இது பண்ணியிருக்கேன். இது வந்து முக்கியமாக இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க.